இந்த சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் தற்செயலாய் கேட்கவில்லை, தேவனே கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நீதிமான்கள். இன்னைக்கு இந்த காலையில நீங்க உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், அந்த வேலையை நம்ம எப்படி முடிக்க போறோம், இன்னைக்கு காரியம் நல்லா வருமா, பெட்டரா வருமா, இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அது சக்சஸா நமக்கு முடியுமா, கைகளை பிசைஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு புலம்பலை வச்சுக்கிட்டு கவலைகளை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு பாரத்தோட நீங்க தவிக்காதீங்க. நீங்கள் நீதிமான், அதை உணர்ந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீங்கள் நீதிமான்கள், தைரியமா இருங்க பிள்ளைங்களே. நீங்க பயப்படணும்? நீங்கள் பாவிகள் அல்ல. நீங்க கவலைப்படணும்? நீங்கள் துரோகிகள் அல்ல, நீங்கள் விரோதிகள் அல்ல, நீங்கள் சத்துருக்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கனம் பெற்றவர்கள், மதிப்புக்குரியவர்கள், தேவனுடைய கண்களிலே இரக்கத்தை பெற்றவர்கள், கருணையை பெற்றவர்கள், காருண்யத்தை பெற்றவர்கள். நீங்க ஏங்க பயப்படணும்? நீங்க சிங்கங்கள். சிங்கம் பயந்து பார்த்திருக்கீங்களா? சிங்கங்கள் வெற்றி பெற்றாலும் தைரியமா இருக்கும், ஒருவேளை தோத்துட்டாலும் தைரியமா தாங்க இருக்கும். அதாங்க சிங்கம். கர்த்தர் சொல்றாரு, நீதான்ப்பா சிங்கம், நீதான் சிங்கம். ஒரு சிங்கம் வெறித்தனமா வேட்டையாடும், கர்ச்சித்து வேட்டையாடும், வீரமா வேட்டையாடும். அப்படி வேட்டையாடி ஒரு மானை அது பிடித்து தனக்கு ஒரு இறை கிடைத்து விட்டது என்றால் கம்பீரிக்கும், புசிக்கும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கும், கம்பீரமா இருக்கும். இறை கிடைச்சாலும், இறை கிடைச்சிருச்சு, கம்பீரமா இருக்கும். ஒருவேளை அது வெறித்தனமாய் வேட்டையாடும் பொழுது ஒரு மானையோ ஒரு விலங்குகளையோ மிருகத்தையோ பிடிப்பதற்கு அது வீறு கொண்டு பின்தொடரும் பொழுது ஒருவேளை தோல்வியை தழுவினாள், அந்த மான் அந்த சிங்கத்துக்கு அகப்படாமல் போனாள், தன்னுடைய முயற்சியில் வெற்றி காணாவிட்டாள். சிங்கம் ஒரு நாளும் தலைய கீழே போடாதுங்க, மூஞ்ச தொங்க போடாதுங்க. ஐயோ நான் இரையை பிடிக்கவில்லையே, விரட்டி விரட்டி இந்த மானை துரத்தினேன், ஆனாலும் என்னை விட தந்திரமாக அந்த மான் என் பிடியிலிருந்து விலகி ஓடிவிட்டதே, ஐயோ நான் அவமானம் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னைய பாதிச்சுக்காது சிங்கம். மற்றவங்களாம் பார்த்து, மற்ற சிங்கங்கள்லாம் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அழுத்தத்துக்குள்ள தள்ளிக்காது, குற்ற உணர்வுக்குள்ள தள்ளிக்காது, பாதிக்கப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு உணர்வுக்குள்ள தன்னை தள்ளிக்காது. இறை கிடைத்தாலும் அது கெர்ச்சிக்கும், இறை கிடைக்காவிட்டாலும் கெர்ச்சிக்கும். வெற்றி பெற்றாலும் நிமிர்ந்து முன்னோக்கி செல்லும், தோல்வியை தழுவினாலும் நிமிர்ந்து முன்னேறி செல்லும். அதுதாங்க சிங்கம். ஆண்டவர் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றார், நீ சிங்கம். எல்லாம் கிடைச்சதா? வெற்றி பெற்றுட்டீங்களா? எல்லாம் சிறப்பா போச்சா? சிங்கம், தைரியமா இருங்க. ஒருவேளை நினைச்சது போல காரியம் போலையா, ஒருவேளை தோல்வியே வந்துருச்சா, கவலையே படாதீங்க, நீங்க சிங்கம். தளர்ந்துராதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நடக்கல அதனால என்னைக்குமே நடக்காம போயிருமா உங்களுக்கு? இன்னைக்கு கிடைக்கல அதனால என்னைக்குமே கிடைக்காம போயிருமா? நேற்று கிடைக்கல அதனால இன்னைக்கு கிடைக்காம போயிருமா? ஒருவேளை இன்னைக்கு கிடைக்கல அதனால நாளைக்கு கிடைக்காம போயிருமா? கிடையவே கிடையாது. நீங்கள் சிங்கம். இறை கிடைத்தாலும் இறை கிடைக்காவிட்டாலும் சிங்கம் கெர்ச்சிக்கும், கம்பீரமா இருக்கும். நடந்தாலும் கம்பீரமா இருங்க, நடக்காவிட்டாலும் கம்பீரமா இருங்க. அதனால நீங்க ஒன்னும் தாழ்ந்து போயிடவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அடைந்த பொருளை வைத்து உங்களுக்கு மதிப்பல்ல, நீங்கள் பெறக்கூடிய நன்மைகளை வைத்து உங்களுக்கு மதிப்பல்ல. நீங்களே மதிப்பானவர்கள், நீங்களே மேன்மையானவர்கள். தெய்வம் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே,
நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்களா, தைரியமா நம்பிக்கையோட போங்க. இந்த காரியம் கைக்கூடி வரும். ஆண்டவர் எனக்கு வெற்றியா முடிச்சு கொடுப்பார். நான் தோற்று போக மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள், வெற்றி எடுப்பீர்கள். வாழ்த்துக்கள், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் M.A. டேவிட், அன்பு சகோதரி M. குயினி, அருமை பிள்ளை டிடி ஷெர்லி, திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் M. பால் வினோத்குமார், சிஸ்டர் பியூலா கலைச்செல்வி தம்பதியார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளை தினத்துல பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு பிள்ளை M. தீபிகா, திருமண நாள் காணக்கூடிய அருமை சகோதரர் லோகநாதன், சிஸ்டர் சந்திரகலா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போகாமல், நம்பிக்கை இழக்காமல், உடைந்து போகாமல், தளர்ந்து போகாமல், இன்றைக்கு உடைய நீட்டப்பட்ட கரங்கள் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தெய்வமே, தேவாதி தேவனுடைய தெய்வீக திருக்கரங்கள், பொற்கரங்கள் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். திகில், பயம், சோகம், சோர்வு, வாதை, வருத்தம் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீர் உடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு தைரியத்தை தருவீராக. எடுத்த காரியத்தில் வெற்றியை நாங்க பெறுவோம். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நேற்று நடக்கலன்னா இன்னைக்கு நடக்கும். ஒருவேளை இன்னைக்கு காரியம் நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் வருகிற நாட்கள் எங்களுக்கு காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவார் என்று நம்பிக்கையை விட்டு விடாமல், தளர்ந்து விடாமல், கம்பீரிக்கிற, ஜெயம் கொண்டு முன்னேறுகிற, தைரியத்தோடு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாளிலும் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் நாளைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகளை காணக்கூடிய பெரும்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வமே, உம்முடைய நீட்டப்பட்ட கரங்கள் விசேஷமான நாட்களை, ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. தீங்கு அணுகாதபடி பொல்லாப்புகளுக்கு நீர் முற்றிலும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்வீராக. தேவ ஆசீர்வாதம் பெற்றி பொழுதிருப்பதை பார்க்கலாம். ஆயிரமான மடங்குமுடைய பிள்ளைகள் சகல சம்பூர்ணங்களோடு வாழ்ந்திருக்கும்படிக்கு மனதார வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.